பிறந்து அன்பினில் இணைந்து இயேசுவை புகழ்ந்திடுவோம். அனைவரும் கூடியோர் குலமாக இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம் என்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். விண்ணவரோடும் மன்னவரோடும் இயேசுவை புகழ்ந்திடுவோம். படைப்புக்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம் என்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். கடவுளே, நீர் புறப்பட்டு உம்முடைய மக்கள் முன் நடந்து சென்று அவர்களோடு தங்குகையில் பூவுலகு அதிர்ந்தது, வானம் மழையை பொழிந்தது. அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, நாங்கள் உண்மையான தாழ்ச்சியுடைய மனிதர்களாக, எங்களுடைய தாழ்ச்சி உண்மையான அன்பிலே இருந்து வர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது என்று சொல்லி இன்றைய வார்த்தை எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாங்கள் கடவுள் முன்னிலையிலே எங்களை தாழ்த்துகின்ற வேளையிலே, எங்களுக்கு பொறுப்பானவர்கள், எங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்றவர்கள், இவர்கள் முன்னிலையிலே எங்களை நாங்கள் தாழ்த்துகின்ற வேளையிலே உண்மையான உள்ளன்போடு நாங்கள் பணிவோடு எங்களுடைய வாழ்விலே நடக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த சிந்தனையை எங்களுடைய மனதிலே இருத்தி இந்த திருப்பலி வழியினூடாக பணிவு என்கின்ற புண்ணியத்தினை இறைவன் எங்களுடைய வாழ்விலே தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடி நிற்போம். அத்தோடு இந்த திருப்பலியிலே பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற ரெக்ஸனா தன்னுடைய 8வது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார். சுபரத்னம் நிமலன் தன்னுடைய 50வது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார். இவர்கள் 2 பேருக்கும் இறைவன் கொடுத்த வாழ்வு என்கின்ற கொடைக்காக நன்றி கூறுவதோடு தொடர்ந்தும் இறைவன் இவர்களை வழிநடத்தி இவர்களையும் இவர்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். அத்தோடு முன்பு கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்திலே பணியாற்றி குருமானவராக பணியாற்றிய அருட்தந்தை ரோஷான் அடிகளார் இன்று தன்னுடைய 19வது குருத்துவ நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றார். அவருடைய வாழ்வுக்காக, அவருடைய பணிக்காக, உடல் நலனுக்காக நாங்கள் மன்றாடுவோம். இன்றைய நாளிலே நினைவு கூறப்படுகின்ற அடியவர்களாகிய லூட்ஸ் புஷ்பம் இவருடைய இறுதிச் சடங்கு இன்று நடைபெறுகின்றது. எனவே இவருக்காக நாங்கள் மன்றாடுவதோடு இவருடைய இழப்பினாலே துயருகின்றவர்களுக்கு இறைவன் ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். மைரோஸ் கிறிஸ்டி 31வது ஆண்டு நினைவிலே 31வது நாள் நினைவிலே இன்றைய நாளை நினைவு கூறப்படுகின்றார். இவருக்கும் இறைவன் நித்திய இளைப்பாற்றியை கொடுத்து இவருடைய பிரிவினாலே துயருகின்ற மனைவி பிள்ளைகளை இறைவன் தேற்ற வேண்டும் என்று சொல்லி மன்றாடி இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுப்பதற்கு எங்களுடைய பாவங்கள் குறை குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன்.
ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானுதல் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பரிவிரக்கத்தின் வியத்தகு அருளடையாளத்தால் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்கத்தில் இருந்ததை விட மேலான மேன்மையை மனிதருக்கு வழங்கியுள்ளீர். இவ்வாறு மறுபுறப்பின் மறை நிகழ்வாழ் நீர் புதுப்பிக்க திருவுளமான அவர்களில் உமது முடிவில்லா அருளின் கொடையும் ஆசியும் நிலை பெறச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியர் ஒன்றை பிறரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுள் தாவீது வழிமரபிலிருந்தே இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 13 தொடக்கம் 25 வரை. சகோதரர் சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவிலிருந்து கப்பலேறி பம்பிலியாவில் உள்ள பெருகை என்னும் நகருக்கு வந்தார்கள். அங்கே ஜோவான் அவர்களை விட்டு அகன்று ஜெருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடித்தபின் தொழுகைக்கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் செய்கை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோள் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானான் நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 150 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அவர் கானான் நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர் தங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பெஞ்சமின் குலத்தினராகி அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசனாக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்திற்கு உகந்தவனாய் கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சார்ந்து பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே ஜோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். ஜோவான் தன் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன்.
ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் நான் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திரு தைலத்தினால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வழிப்படுத்தும். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் வாக்கு பிரலாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பேரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவனின் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். Alleluia, Alleluia, Alleluia. இயேசு கிறிஸ்து நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர். நீர் மீது அன்பு கூர்ந்து உமது இரக்கத்தினால் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 16 தொடக்கம் 20 ஈறாக. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கின்றேன். நான் அனுப்புகின்றவரை ஏற்றுக்கொள்கின்றவர் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கின்றார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய பாதம் கழுவுகின்ற சடங்கு அது நிறைவேறிய பிற்பாடாக இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கூறுகின்ற அறிவுரையாக இன்றைய நற்செய்தி வாசகம் இருக்கின்றது. இந்த பாதம் கழுவுகின்ற அந்த நிகழ்வை நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே, பாதம் கழுவுகின்ற நிகழ்வு என்பது ஒரு அடிமைக்குரிய செயற்பாடாக இருக்கின்றது. ஒரு அடிமை தன்னுடைய முதலாளிக்கு அல்லது ஒரு வேலையாள் தன்னுடைய முதலாளிக்கு வேலையை செய்கின்ற வேளையிலே, முதலாளிக்குரிய பணிகளை செய்கின்ற வேளையிலே அவனுடைய மனநிலைகள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற விதமாக மாறுகின்றது. சில அடிமைகள் அல்லது வேலையாட்கள் பயத்தினாலே செய்வார்கள். தன்னுடைய முதலாளி அல்லது தன்னுடைய மாஸ்டர் தன்னை தண்டிச்சு விடுவார் என்கின்ற பயத்திலே செய்வார்கள். சிலர் முதலாளி இருக்கும் பொழுது செய்வார்கள், முதலாளி இல்லாத போது கடத்தி செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். சிலர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். உண்மையான அன்போடு தனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்பதனை உணர்ந்து
முதலாளி இருந்தாலும் இல்லாமல் விட்டாலும் தங்களுக்குரிய கடமைகளை பணிவோடு செய்கின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு தன்னை ஒரு அடிமை போல இன்றைய நாளிலே எங்களுக்கு தாழ்த்தி காட்டுகின்றார். அவர் கடவுளாக இருந்தும், கடவுளைப் போல வாழ வேண்டியவராக இருந்தும், அவர் தன்னை ஒரு மனிதனாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர் வளர வளர ஞானத்திலும் அறிவிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் மென்மேலும் உகந்தவரானார் என்று சொல்லி அவரை பற்றிய வார்த்தை சொல்லுகின்றது. அது எதை குறிக்கின்றது என்று சொன்னால், இயேசு தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவராக இருந்தார். கானாவூர் திருமணத்திலே அன்னை மரியாளினுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகின்ற மனிதனாக இருக்கின்றார். பாலைவனத்திற்கு சோதிக்கப்படுவதற்காக தூய ஆவியாலே அவர் அழைத்து செல்லப்படுகின்ற வேளையிலே தான் ஒரு இறைமகன் என்பதை அவர் உணர்ந்திருந்தும், அதை வெல்ல வேண்டிய சக்தி அவருக்குள்ளே இருந்தும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அவருக்கு நோய்களை குணப்படுத்துகின்ற ஆற்றல் இருந்தது, இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்கின்ற ஆற்றல் இருந்தது, பேய்களை ஓட்டக்கூடிய வல்லமை இருந்தது. இருந்தும் அவர் கடவுளினுடைய சித்தத்திற்கு பணிகின்ற மனிதனாக தம்மை சாவுக்கு கையளிக்கின்ற அளவுக்கு ஒரு அடிமையை போல சென்றார் என்று சொன்னால், அவர் எப்படிப்பட்ட ஊழியனாக இருந்தார் என்று சொன்னால், தன்னுடைய தந்தை மட்டிலே உண்மையான அன்பை கொண்டவராக, தந்தை தன்னிடம் எந்த பணியை ஒப்படைத்தாரோ அந்த பணியை எந்த வேளையிலும் செய்கின்ற மனநிலையோடு வாழுகின்ற நல்ல ஊழியனாக கிறிஸ்து இருந்தார். அந்த ஊழியனை போல அவர் பாதங்களை கழுவி, நான் போதகரும் ஆண்டவருமாகிய நான் உங்களுடைய பாதங்களை கழுவுகின்றேன் என்று சொன்னால், நீங்களும் போய் அதையே செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு பணிக்கின்றார். இயேசு எப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை, எப்படிப்பட்ட பணிவிடையை எங்களிடம் எதிர்பார்க்கின்றார் என்று சொன்னால், தன்னை போல எப்பொழுதுமே தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிந்து முழு மனதோடு முழு அன்போடு செய்கின்ற அந்த கீழ்ப்படிதலை நாங்கள் செய்யும்படியாக எங்களை பணிக்கின்றார். யூதாசை பற்றியும் இன்றைய வாசகத்திலே தொடர்கின்றது. யூதாசை பற்றி, யூதாசினுடைய பிறப்பை பற்றி ஆண்டவர் மிகவும் மோசமான வார்த்தைகளை பாவிக்கின்றார். ஏனென்று சொன்னால், இந்த யூதாஸ் இயேசுவோடு இருக்க இயேசுவுக்கு கீழே தான் இருக்கின்றான். ஆனால் அவனுடைய மனநிலை உண்மையான கீழ்ப்படிதலுக்குரிய மனநிலை அல்ல. அவன் புறுபுறுக்கின்ற மனிதனாக இருக்கின்றான். அவன் இயேசுவோட இருந்தாலும், இயேசுவுக்கு முன்னாலே அவன் ஒரு கீழ்ப்படிவுள்ள மனிதனாக வாழ்ந்தாலும், அவனுடைய மனதுக்குள்ளே பயங்கர ஆதங்கம் இருந்தது. இயேசுவை பற்றிய குழப்பங்கள், கிளர்ச்சிகள் அவனுக்குள்ளே இருந்தது. யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். லாசருடைய வீட்டிற்கு இயேசு வருகின்றார். மார்த்தா பல விடயங்களிலே பரபரப்பாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாள். மரியா இயேசுவினுடைய காலடியிலே அமர்ந்திருந்து விலைமதிப்பு பெற்ற இலாமிச்சை என்கின்ற தைலத்தை அவருடைய கால்களிலே பூசி கூந்தலினாலே துடைக்கின்ற வேளையிலே யூதாஸ் முணுமுணுக்கின்றான். ஏன் இந்த காசை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம் என்று சொல்லி அவன் தனக்குள்ளே முணுமுணுக்கின்ற மனிதனாக அவன் இருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்ற. அவனுடைய கீழ்ப்படிவு எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், வெறுமனே ஒரு வெளிப்படையான ஒன்றுதான். அவனுடைய உள்ளத்துக்குள்ளே உண்மையான பணிவோ தாழ்ச்சியோ அவனுக்குள்ளே இருக்கவில்லை. இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் புனித பவுலடிகளாருடைய வாழ்வு. புனித பவுலடிகளார் கமாலியல் என்கின்ற சட்ட வல்லுநரிடம் கல்வியை கற்ற மனிதனாக இருந்தார். திறம்பட கற்ற மனிதனாக இருந்தார். தம்முடைய சமயத்திலே தீவிர ஆர்வமுடையவராக, பக்தி நிறைந்தவராக இந்த சவுல் அடிகளார் வாழ்ந்தார். ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு அவர் வருகின்ற வேளையிலே ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்றார். ஆண்டவரிலே உண்மையான அன்பு கொள்ளுகின்றார். அந்த அன்பின் நிமித்தமாகத்தான்
அவர் இன்று திருத்துதர் பணிகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். தம்முடைய சகோதர சகோதரிகளிடம் சென்று ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிவிக்கின்ற மனநிலையுடையவராக, தம்முடைய கீழ்ப்படிதலை, உண்மையான அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு புறவினத்தாருடைய அப்போஸ்தலராக புனித பவுலடிகளார் எங்களுக்கு காட்டப்படுகின்றார். புனித பவுலடிகளார் இன்றைய குறிப்பிடப்படுகின்ற அந்த முதலாவது வாசகத்திலே சொல்லப்படுகின்றது சவுல் அரசனை பற்றி. சவுல் அரசனை ஆண்டவர் நீக்கிவிட்டார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. ஏன் சவுல் அரசனை நீக்கப்பட்டார் என்று சொன்னால் அவருடைய கீழ்ப்படிவு இல்லாதது காரணமாக இருக்கின்றது. 1 சாமுவேல் 15வது அதிகாரத்திலே ஆண்டவர் சாமுவேல் ஊடாக சவுலுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றார். நீர் அமிலக்கியரோடு சென்று போரிட்டு அவர்களை கொன்றுவிடு, அங்கே இருக்கின்ற எல்லாவற்றையும் அழித்து விட்டு வா, ஒன்றையும் நீ திருப்பி கொண்டு வராதே. ஏனென்று சொன்னால் இவர்கள் இஸ்ரேல் மக்களுடைய இஸ்ரேல் மக்களுடைய எகிப்திலிருந்து திரும்பி வருகின்ற வேளையிலே கானான் தேசத்துக்கு செல்லுவதற்கு இவர்கள் முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள், எனவே இவர்களை அழித்து விட்டு வா என்று சொல்லி சவுலுக்கு சொல்லப்படுகின்றது. ஆனால் சவுல் என்ன செய்கின்றார்? அங்கே சென்று போரிலே வெற்றி பெறுகின்றார், அரசனையும் கொண்டு வருகின்றார், முதல் தரமான மாடு ஆடு எல்லாவற்றையும் கொண்டு வருகின்றார். அப்பொழுது சாமுவேல் கேட்கின்றார், ஏன் இப்படி செய்தார்? கடவுள் தானே சொன்னார் அதை கொண்டு வர வேணாம் என்று சொல்லி. ஆனால் அவர் சொன்னார், நான் இதையெல்லாம் கொண்டு வந்து பலி செலுத்த கொண்டு வந்த நான் என்று சொல்லி. அப்பொழுதுதான் ஒரு அழகான வார்த்தை ஒன்று சொல்லப்படுகின்றது, பலியை அல்ல இரக்கத்தையே நான் பணிவைத்தான் நான் விரும்புகின்றேன் என்று சொல்லி. obedience is better than sacrifice என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அங்கே கொடுக்கப்படுகின்றது. கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த கீழ்ப்படிவு, இந்த பணிவிடை செய்கின்ற அந்த தன்மை, இறை அச்சம் எங்களுடைய வாழ்விலே ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கின்றது. விசேட விதமாக குடும்ப வாழ்விலே வாழுகின்றவர்கள், துறவற வாழ்விலே வாழுகின்றவர்களுக்கு இந்த பணிவிடை செய்கின்ற பண்பு மிக அவசியமாக இருக்கின்றது. அது எப்படி வர வேண்டும் என்று சொன்னால் பயத்தினால வருகின்ற ஒரு விடயம் அல்ல, அல்லது எனக்கு முன்னிருக்கின்றவர் இதை பார்த்து ஏதாவது நினைத்து விடுவார் என்பதற்காக வருகின்ற ஒரு விடயம் அல்ல. மாறாக அது உண்மையாக எங்களுடைய உள்ளத்திலே இருந்து வர வேண்டியதாக இருக்கின்றது. கடவுள் மீது நாங்கள் கொள்ளுகின்ற கீழ்ப்படிவும் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. கடவுள் என்னை கோபித்து விடுவார் என்பதற்காக நான் கடவுளை தேடி செல்லுகின்றவனாக, அல்லது பிறர் பார்க்கின்றார்கள் என்பதற்காக நான் கடவுளுக்கு கீழ்ப்படுகின்றவனாக, அல்லது ஒரு கட்டாயத்தின் பேரில், அம்மா சொல்லுகின்ற அப்பா சொல்லுகின்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் நான் உண்மையான பணிவோடு நான் கடவுளை தேடவில்லை என்று சொன்னால் நான் உண்மையாக பணிவிடை செய்கின்ற மனிதனாக இருக்க மாட்டேன். இல்லை என்று சொன்னால் குடும்பத்திலே அப்பா அல்லது அம்மாவுக்கு பணிந்திருக்கின்றார் என்று சொன்னால் ஏதோ கட்டின குற்றத்துக்காண்டி இழுத்து கொண்டு போவோம் என்று சொல்லி நினைத்தால் அது உண்மையான ஒரு பணிவு அல்ல. அப்பா அல்லது அம்மா எங்களை பெத்துட்டாங்க, வளர்த்துட்டாங்க, எனவே அதுக்காண்டி கீழ்ப்படுவோம். ஏதோ அப்பாவாக இருக்கிறபடியா கீழ்ப்படுகிறோம், அம்மாவாக இருக்கிறபடியா பொறுத்து கொள்றோம் என்று சொல்லி ஒரு சகிப்புத்தன்மையோட நாங்கள் வாழுவோம் என்று சொன்னால் அது உண்மையான கீழ்ப்படிதலோ பணிவிடையோ இல்லை. எங்களுடைய குடும்பத்தில் எங்களுக்கு உருவாக்கம் தருகின்ற வேளையிலே உருவாக்கினர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கின்ற நேரத்தில் குளப்படியே செய்யுங்க, பிள்ளைகளை விடுங்க, ஆனால் நாங்கள் வெளியால போகின்ற வேளையில நீங்கள் குளப்படி செய்யக்கூடாது. அதுதான் நீங்கள் எங்களுக்கு காட்டுகின்ற உண்மையான பணிவிடையாக இருக்கின்றது, உண்மையான அன்பாக இருக்கின்றது. நாங்கள் இல்லாத வேளையிலே நீங்கள் உங்களுடைய சாட்சிய வாழ்வை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் அடிமைகளாக அல்லது ஒரு ஊழியர்களாக வாழ ஆண்டவர் அழைக்கின்றார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஊழியர்கள் என்று சொன்னால் வெறுமனே மற்றவர்கள் பார்க்கின்றார்கள் என்பதற்காக செய்கின்றவர்களாகவோ அல்லது பயத்தினாலே செய்கின்றவர்களாகவோ அல்லாமல் உண்மையான அன்போடு திறந்த மனதோடு நாங்கள் அன்பு செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். யூதாசை போல முணுமுணுக்கின்ற மனநிலையோடோ அல்லது இயேசுவை தன்னுடைய மனதுக்குள்ளே மிகுந்த கோபத்தோடு எண்ணிக்கொண்டிருந்த ஒரு மனிதனைப் போல கீழ்ப்படியாமல் நாங்கள் முணுமுணுக்காமல் எங்களுடைய பெற்றோராக இருக்கலாம், எங்களுடைய மனைவியாக இருக்கலாம், எங்களுடைய கணவராக இருக்கலாம், குருக்களாகிய நாங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதியை கொடுத்ததற்காண்டி நாங்கள் கீழ்ப்படுகின்றவர்களாக இருக்காமல்
எங்களுடைய ஆயர் சொல்லுகின்ற வேளையிலே நாங்கள் அதை முழு மனதோடு செய்கின்றவர்களாக இருக்கின்ற வேளையில தான் அந்த உண்மையான அர்ப்பணமும் இயேசு சொல்லுகின்ற அந்த கீழ்ப்படிவும் அந்த ஊழியனுக்குரிய நல்ல பண்பும் எங்களுடைய வாழ்விலே உதயமாகின்றது. எனவே இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவருமே இந்த தாழ்ச்சி என்கின்ற பணிவிடை செய்கின்ற முழுமையான அன்போடு உள்ளார்ந்த அன்போடு நாங்கள் மற்றவர்களை நேசிக்கின்ற மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற நல்ல புண்ணியத்தை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கை கொண்டு வாழ இறைவரம் வேண்டி தொடருகின்ற இந்த திருப்பலியிலே மன்றாடி நிற்போம். ஆமேன். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீர்தானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே. காணிக்கை எல்லாம் இறைவன் கொடுத்தது, நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இறைவன் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. இறைவன் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் முன்னன்பு மாறாதே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீர்தானே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்களை உம்மை நோக்கி எழுவனவாக இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கு மேலாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
கிறிஸ்து தமது திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றமிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றே சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதம்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதம்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திருகவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட லூர்ட்ஸ் புஷ்பம், மைரஸ் கிறிஸ்டி என்னும் முறை அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இன்றைய நாளிலே குருத்துவ நாளை நினைவு கூறுகின்ற அருட்பணியாளர் ரோஷானுக்காகவும் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ரெக்ஷனா சபரட்னம் நிமலன் ஆகியோரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவதோடு எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் நாங்கள் யார் யாருக்காக மன்றாடுகின்றோமோ
யார் யாரெல்லாம் கஷ்டங்களிலே இருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்றோமோ எல்லாரையும் ஆண்டவருடைய இந்த பலிப்பீடத்துக்கு முன்பாக ஒரு கணம் கொண்டு வந்து அவர் எங்களுக்கு கற்றுத்தந்த சுபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறை, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறையின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சுவைக்கும் என் இயேசுவே, எனையாளவா இருள் நீக்கவா, உன்னை போல என்னை மாற்றவா. உந்தன்னலில் பொங்கும் அன்பு சோலையிலே, சிறுமலராக எனையுந்தன் பாதத்திலே. உன்னலில் பொங்கும் அன்பு சோலையிலே, சிறுமலராக எனையுந்தன் பாதத்திலே. அளிக்கும் என் இதயத்தின் உணவாகவா, அளிக்கும் என் இதயத்தின் உணவாகவா. அருளே அமுதேவா, மலர் போல மணக்கும் என் இயேசுவே, தேன் போல சுவைக்கும் என்
உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்காருள் அடையாளத்தின் கனிகளை எங்களுள் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தாயே உன் பாதமே நாடினோம், தஞ்சமென கூடினோம். நீயே துணையென வாயார வாழ்த்தினோம், நெஞ்சிலுறை அன்னையே. தாயே உன் பாதமே நாடினோம். துயர் நீங்கவே தினம் கோடி பேர்கள் உனை நாடுவார். கனிவோடு நீ வந்து மகிழ்வோடு துணை செய்வாய். கருணாகரி நீயே மரியன்னையே. தாயே உன் பாதமே நாடினோம், தஞ்சமென கூடினோம். நீயே கதியேன வாயார வாழ்த்தினோம், நெஞ்சிலுறை அன்னையே. தாயே உன் பாதமே